வேலுண்டு வினையில்லை குகனுண்டு குறையில்லை கந்தனுண்டு கவலையில்லை மயிலுண்டு பயமில்லை. நண்பர்கள் அனைவருக்கும் எங்களின் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம வரக்கூடிய தைப்பூச தினத்தன்று நாம முருகப்பெருமானை நோக்கி செய்யும் வழிபாடுகளை அந்த முருகப்பெருமான் ஏற்றுக்கொண்டு வீடு தேடி வராரு அப்படின்னா நிச்சயமாக நம்ம அனைவருக்குமே இந்த 5 அறிகுறிகள் தென்படும். ஆமாம் நண்பர்களே, இந்த ஆண்டு 2025 பிப்ரவரி 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமானுக்கே உகந்த தினமான தைப்பூச திருநாள் வர இருக்கு. அப்படி வரக்கூடிய தைப்பூச திருநாளை முன்னிட்டு நம்மில் பல பேரும் முருகப்பெருமானை நோக்கி விரதங்கள் இருந்து அலகு குத்தி காவடி எடுத்து வழிபடுவோம். அப்படியும் முடியாத நபர்கள் தைப்பூச தினத்தன்று மட்டும் முருகப்பெருமானை நோக்கி மனம் உருகி முருகா அப்படின்னு சொல்லி அழைத்து வழிபட்டோம் அப்படின்னாலே நம்ம அனைவருக்கும் அந்த முருகப்பெருமானின் கடாட்சம் பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு என்று சொல்லப்படுது. இப்படி நாம அந்த தைப்பூசத்தில் முருகப்பெருமானை நோக்கி செய்யும் வழிபாடுகள் அந்த முருகப்பெருமான் ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு பக்தர்களின் வீட்டுக்கும் அந்த முருகப்பெருமான் நேரடியாக செல்வதாக நம் முன்னோர்களால் வகுக்கப்பட்ட சாஸ்திரங்களில் கூறப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் நண்பர்களே, தைப்பூசத்தன்று நம்முடைய வழிபாட்டை அந்த முருகப்பெருமான் ஏற்றுக்கொண்டு நம்முடைய வீட்டுக்கு வராரு அப்படின்னா நான் இந்த பதிவில் சொல்லக்கூடிய இந்த 5 குறிகளில் ஏதாவது ஒரு அறிகுறியாவது நிச்சயமாக உங்களுக்கு தென்படும். அதனால அந்த 5 அறிகுறிகளும் என்னென்னன்னு தெரிஞ்சுக்க இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. அது கூடவே உங்களுக்கு முருகப்பெருமானை பிடிக்கும்னா பதிவுக்கு கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஓ முருகா ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் என்று சொல்லி கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே சமயத்தில் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற உங்களை எத்தனை பேர் முருகனை நோக்கி தைப்பூச விரதம் இருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப பதிவுக்குள்ள போலாம். நண்பர்களே, இந்த ஆண்டில் வரக்கூடிய தைப்பூசம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கே உகந்த நாளான செவ்வாய்க்கிழமையில் வருது. அதனால இந்த தைப்பூச திருநாளில் நாம முருக வழிபாடு செய்தோம் ஆனா நாம வேண்டிய வேண்டுதல்கள் வேண்டியபடியே நிறைவேறும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது. அதனால நண்பர்களே, நம்மள யாருமே இந்த ஆண்டில் வரக்கூடிய தைப்பூச திருநாளை தவற விடாமல் முருக வழிபாடு செய்து உங்களுக்கான நற்பலன்களை பெற்றுக்கொள்ளுங்க. அதே சமயம் நண்பர்களே, இந்த தைப்பூச தினத்தில் நாம் முருகனை நோக்கி செய்யக்கூடிய விரதங்களையுமே வழிபாடுகளையும் இந்த முருகப்பெருமாள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு விட்டார் அப்படின்னா நிச்சயமாக அன்றைய தினமே அந்த முருகப்பெருமான் நம் வீடு தேடி வருவாராம். அப்படி முருகப்பெருமான் நம் வீடு தேடி வராரு அப்படின்னா ஒரு சில அறிகுறிகள் நமக்கு தென்படும். அந்த அறிகுறிகளை வைத்தே முருகன் நம்முடைய வீட்டில்தான் இருக்கார் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்க முடியும். நண்பர்களே, மிக முக்கியமான விடயம் என்ன அப்படின்னா, அதாவது வருகின்ற செவ்வாய்க்கிழமை அன்று தைப்பூசம் வருது. அந்த தைப்பூச திருநாளின் இரவில் 7:30 இந்த அறிகுறிகள் நமக்கு தென்பட்டுச்சு அப்படின்னா நிச்சயமாகவே அந்த முருகப்பெருமான் நம் வீட்டுக்குள் வந்து விட்டார் அப்படிங்கிறதை நாம தெரிஞ்சுக்க முடியும். அதனால இந்த நாம அந்த அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். நண்பர்களே, நாம முதல்ல பார்க்கக்கூடிய அறிகுறி என்ன அப்படின்னா, இந்த தைப்பூசத்தன்று நம் வீட்டுக்குள் கருப்பு எறும்புகள் நுழையும். ஆமாம் நண்பர்களே, கருப்பு எறும்புதான், சிவப்பு எறும்புகள் கிடையாது. இப்படி கருப்பு எறும்புகள் ஏராளமாகத்தான் வரணும்னு கிடையாது. ஒரு சில எறும்புகள் நம் வீட்டுக்குள் வந்துச்சு அப்படின்னாலே போதும், அந்த முருகப்பெருமானே வீட்டுக்குள் வருகிறார் அப்படிங்கிறதை நாம தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் ஒரு சில பேர் இந்த கருப்பு எறும்பு நம்முடைய வீட்டுக்குள் வந்தால் நம் வீட்டில் ஏதோ செல்வினை கோளாறு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது நண்பர்களே. இந்த தைப்பூச திருநாளில் நம் வீட்டிற்குள் இந்த கருப்பு எறும்பு நுழைவதற்கான சரியான காரணம் என்ன அப்படின்னா, நாம முருகப்பெருமானுக்காக ஏராளமான இனிப்பு பண்டங்களை படையலாக வச்சிருப்போம். அந்த இனிப்பு பண்டங்களை உண்பதற்காகத்தான் இந்த கருப்பு எறும்புகள் நம்ம வீட்டுக்குள்ள நுழையும். இப்படி வரக்கூடிய அந்த எறும்புகளுக்கு நாம் உண்பதற்கு ஏதாச்சும் இனிப்பு பொருட்களை கொடுத்தோம் அப்படின்னா நம் வீட்டிற்கு ஏராளமான புண்ணியங்களும் அதிகப்படியான நன்மைகளும் கிடைக்குமாம். அடுத்து 2வது அறிகுறி என்ன அப்படின்னா,
உங்களுடைய வீட்டுக்குள் இருக்கும்போது திடீரென முருகப்பெருமானின் வாகனமான மயில் கத்தும் சத்தம் கேட்கும். ஆமாம் நண்பர்களே, இப்ப இப்பத்தான் நம்ம சிட்டில வாழுறோமே, டவுன்ல வாழுறேனே, எனக்கு இந்த மயிலுடைய சத்தம் கேட்குமா அப்படின்னு சொல்லி அது கொஞ்சம் கடினமான ஆஹ் விடணும். எனக்கே தெரியும். ஒருவேளை நீங்க சிட்டிலேயே இல்ல டவுன்லயே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அறிகுறிகள் தென்படுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வமான வினயமாகவே இருக்கும். அதற்கு முன்னால சிட்டியில வாழ்ந்திருப்பவங்களுக்கும் நான் அடுத்தடுத்து சொல்லக்கூடிய அறிகுறிகளில் ஏதாச்சும் ஒன்றாவது நிச்சயமாக தெரியும். அப்படியும் நீங்க டவுன் பக்கம் இருந்தும் மயில் சத்தம் கேட்குது அப்படின்னா நீங்க ரொம்ப ரொம்ப கொடுத்து வைத்த நபர்களாகத்தான் அப்படின்னு சொல்லலாம். மித்தபடி நீங்க கிராமங்களிலேயோ உள்ளூர்களிலேயோ வாழ்றீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு இந்த மயில் கத்தும் சத்தம் கேட்கும்போது உங்களுடைய வீட்டிற்குள் அந்த முருகப்பெருமான் நுழையப் போகிறார் அப்படிங்கிறதை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அதனால தைப்பூசத்தன்று மயில் கத்தும் சத்தமோ அப்படி இல்லைன்னா மயில்களையோ நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா நீங்க ரொம்ப ரொம்ப பாக்கியசாலிகள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து 3வது அறிகுறி என்னன்னா உங்களுடைய வீட்டிற்குள் நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் தெய்வீக நறுமணங்கள் வரும். அதாவது சாம்பிராணியின் வாசனை, குங்குலியின் வாசனை, பச்சை கற்பூரத்தின் வாசனை, அப்படியும் இல்லைன்னா விபூதி, சந்தனங்களின் வாசனைகளும், மஞ்சள், மல்லிகைப்பூவின் நறுமணமும் வரும். இந்த மாதிரியான தெய்வீக நறுமணங்கள் திடீரென உங்களுடைய வீட்டுக்குள் வருகிறது அப்படின்னா அந்த முருகப்பெருமான் நேரடியாக உங்க வீட்டுக்குள் வந்திருக்காரு அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஒருவேளை நீங்க நகர்ப்புறங்களில் தான் வாழ்றீங்க அப்படின்னாலும் இந்த அறிகுறி நிச்சயமாக உங்களுடைய வீட்டிற்குள் தென்படும். அடுத்து 4வது அறிகுறியாக நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பல்லிகள் திரும்ப திரும்ப சத்தம் போட்டுக் கொண்டே இருக்கும். அதாவது ஒரு வாட்டி மட்டும் சத்தம் போட்டுட்டு விடாமல் திரும்ப 2, 3 வாட்டி சத்தம் போடும். அப்படியும் இல்லைன்னா சுவத்தில் இருக்கக்கூடிய பல்லிகள் திடீரென நிலத்தில் விழுந்து ஓடத் தொடங்கும். அது மாதிரியான அறிகுறிகள் உங்களுக்கு தென்பட்டுச்சு அப்படின்னாலும் உங்க வீட்டுக்குள் முருகப்பெருமான் வந்திருக்காரு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து கடைசியா 5வதா பார்க்கக்கூடிய அறிகுறி என்ன அப்படின்னா நீங்க தைப்பூச தினத்தன்று உங்க வீட்டில் இருக்கக்கூடிய முருகனின் உருவப்படத்திற்கு கீழே நெய்வேத்தியங்கள் படைத்து பூ மாலைகளையும் பூக்களையும் சாத்தி வழிபாடு செய்து கொண்டிருக்கும் போது திடீரென முருகனை நோக்கி உருவப்படத்தில் இருந்து பூ தானாக கீழே விழுந்துச்சு அப்படின்னா உங்க வீட்டில் உள்ள அனைவரையும் அந்த முருகப்பெருமான் ஆசீர்வதிக்கிறார் அப்படிங்கிறதையும் வீட்டிலேயே எப்போதும் அந்த முருகப்பெருமான் குடிக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். சரி நண்பர்களே, இன்னைக்கான பதிவு இவ்வளவுதான். உங்களுக்கு எந்தெந்த மாதிரியான அறிகுறிகள் தென்படுது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன் கீழே சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் இந்த பதிவை பகிர்ந்து விடுங்கள். அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். அடுத்து வேறொரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.